இதில் மேலே ஓடுதுல அதுதான் டிஸ்க்ளைமரு. டைப் பண்ணிருக்கான் பார்த்தியா, அது நல்லா தெளிவாக படிச்சுக்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து கேட்காத. இது எல்லாம் பண்ணுக்கு தான் பண்ணுறது. விளையாட்டு பார்த்துக்க மக்களே. சீக்கிரமாக படித்து பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கங்க. வீடியோக்குள்ள போகலாமா? అసలు వీడేనా ఏంట్రా భయపెడుతున్నావు? All of you wait here. I'll be back. Okay. அப்பா என்னப்பா சொல்றாரு? செருப்ப கட்டி வச்சு உள்ள வாங்கன்றாரு. எனக்கு இங்கிலீஷ். வைஃப் நல்லா இருக்கு. వైఫ్ நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பான் மச்சான். அவளை பார்க்கவே முடியல. அவளை போய் பாரு பாரு. டண்டனக்கா 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 டோய் டண்டனக்கா 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 டோய். Okay guys, it's time. Let's distribute the sweets. அப்புறம் இந்த பீர்லாம் மொத்தமா வாங்கும்போது பிராண்ட மாத்தி மாத்தி கொடுத்துருவானுங்க. ஏமாந்துராதீங்க. பி கேர்லெஸ். கொஞ்சம் கூட irresponsibility இல்லடா. bloody fool. யாரா நீ? கோச் சார். கோச்சுக்கு எனக்கு என்ன? மந்த்லி 50,000 தரோம். 50,000 னா அக்ரிமெண்ட். அக்ரிகல்ச்சரா பாக்ஸிங்கா? கரெக்டா சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்புறம். பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸா? தெரியாம போச்சு. சோ வாட்? ஏய், நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. எதுக்கு? உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே, நான் கூட ஏதோ கம்ப்ளைண்ட் ஒன் பயந்தே போயிட்டேன். அவர் பேர் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா விஜய். அப்புறம் இன்னொன்னு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனாரு, அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். பென்சில் எடுத்து பாரு, கரெக்டா செக்கம். என்ன சார் சொல்றீங்க? திரிசாவுக்கு டி வருதா, விஜய்க்கு பி வருதா, கீர்த்திக்கு கே வருதா, பிசிகா வருதா? பிசிகா என்னங்கய்யா? ஏய், பேட்டி எடுக்க வந்திருக்கேன். தம்பி காது கேக்குதா? காது கேட்கல பிரான். காது வலிக்குது பிரான். ஒண்ணும் பண்ண முடியாது பிரான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்ன பிரான் பண்ணுவீங்க? நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்கேன். பேட்டி என்ன பண்ணுவீங்க? என்ன பிரான் பண்ணுவீங்க? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பிரான். சாமி, நான் பேட்டி எடுக்க வந்திருக்கேன். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது பிரான். ஓ, யாருங்க நீங்க? யாரா பிரான் நீங்க? பாவிகளா, இந்த வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. கண்ணு இல்ல பிரான். கண்ணு வரது இல்லையா? ஆமா பிரான். கண்ணாடி கரெக்டா சொல்லிட்டீங்க பிரான். நீங்க AK-74 ஒரு ஆயுதம், அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போலதான் தோட்டா இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியா பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்க ரெண்டும் ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்க கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம்.
என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்போ உட்காந்துட்டு கேட்கும்போது எங்க அண்ணன்ட்ட கேட்குறேன், அண்ணா இப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா? ஆமா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. இந்தியாவில் இல்லப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட, ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு. உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்தியால AK-74 சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். அமுகு டுமுகு அமால் டுமால்.